Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாசா ஜூனியர் யூத் ஆர்க்கோட எபிசோட் 36 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஜப்பான் டீம் வின் பண்ணத பார்த்து அங்க இருந்த எல்லா ஆடியன்ஸ் அப்புறம் இந்த டோர்னமெண்ட்ல விளையாண்ட எல்லா டீமுமே வந்து ஜப்பான் டீமுக்காக கிளாப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப செனேட்டருமே சுபாசா கிட்ட போயிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம் ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சுபாசாவுமே அவனுக்கு கை கொடுக்குறான். இந்த பேட்டில் வந்து இப்பதான் ஸ்டார்ட் ஆகவே செஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செனேட்டர் சொல்றான். நானுமே வந்து நம்மளோட அடுத்த பேட்டிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், அது இதை விட பெரிய ஸ்டேஜ்ல நடக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு சுபாசா சொல்றான். அப்படியே சுபாசா செனேட்டர் ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்களோட கேப்டன்ஷிப் பேண்டை வந்துட்டு மாத்திக்கிறாங்க. அப்படியே போறதுக்கு முன்னாடி வாக்கபேசி பார்த்துட்டு வாக்கபேசி ப்ரோ ஆனதுக்கு அப்புறம் உனக்குமே நான் பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நான் வந்துட்டு உங்க கூட கண்டிப்பா தோக்க மாட்டேன், வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபேசி சொல்றேன். இப்ப டோர்னமெண்டோட லாஸ்ட் ஈவென்ட்டையுமே நடத்துறாங்க. ரெண்டாவது டீமுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்குறாங்க. ரன்னர்ஸா வந்து ஜெர்மனி டீம்ல இருக்க ஒரு பிளேயர்ஸ்க்குமே வந்துட்டு மெடல் கொடுக்குறாங்க. சில்வர் மெடல் செகண்ட் பிரைஸ் அப்படின்றதுனால சினேட்டருக்கு தான் ஃபர்ஸ்ட் மெடல் வந்துட்டு தராங்க. அது மட்டும் இல்லாம சினேட்டர் தான் வந்து இந்த டோர்னமெண்ட்ல டாப் ஸ்கோரராவும் இருக்கா. மொத்தம் 12 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கான். இந்த ஒரே ஒரு கேம்ல மட்டும் தான் ஹேட்ரிக்கே மிஸ் ஆயிருந்தது அவனுக்கு. எல்லாருக்குமே மெடல் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா சினேட்டர் அவன் டீம்மேட்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்துட்டு எதை நினைச்சு தயங்க வேணாம், நம்ம வந்துட்டு நேர்மையா நம்மளோட அப்சல்யூட் பெஸ்ட்டை கொடுத்தோம், அதனால நம்மளே நம்மள நினைச்சு பெருமைப்பட்டுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி இப்போ எல்லாருமே ஜப்பான் டீமுக்காக கிளாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு செனேட்டர் சொல்றான். அவன் டீம்மேட்ஸ் எல்லாருமே வந்து கிளாப் பண்றாங்க. ஜப்பான் டீமுக்கு அடுத்து பிரைஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஜப்பான் டீம்ல இருக்க ஒரு பிளேயர்ஸ்க்குமே வந்துட்டு கோல்டு மெடலா கொடுக்குறாங்க. சுபாசாக்கு மெடல் கொடுத்ததை டிவில பாத்துக்கிட்டு இருக்கவே காண்டாக்கு வந்துட்டு செம்ம கடுப்பாகுது. அவன் இந்த பஞ்சிங் பேக் போட்டு இப்போ கடுப்போட தான் குத்திக்கிட்டு இருக்கான். இந்த கேரக்டர் எதுக்கு ப்ரோ சம்பந்தமே இல்லாம உள்ள வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. அடுத்த ஒரு ரெண்டு எபிசோட்ல உங்களுக்கு புரியும், நான் சொல்றேன். அடுத்து கோஜ்ரோக்கு மெடல் கொடுக்குறாங்க. கோஜ்ரோக்கு மெடல் கொடுக்கறத அவங்களோட ரெண்டு கோச்சஸ்மே வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க சந்தோஷமா. அதுக்கு அடுத்து சுபாசாவோட பார்ட்னர் மிசாகிக்கு கொடுக்கறப்ப மிசாகியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்க வந்துட்டு ஸ்டேடியத்துல தான் மேட்ச் பாத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் மிசாகியோட அம்மாவை டிவில பாக்குறாங்க. அதுக்கப்புறமா வாக்கபேசிக்கு மெடல் கொடுக்குறாங்க. வாக்கபேசி மட்டும் இல்ல அப்படின்னா நேரம் ஜெர்மனி ரொம்பவே ஈஸியா வின் பண்ணிருப்பாங்க. சினேட்டரோட எல்லா சட்டையும் வெந்தா வந்துட்டு தடுத்தான். அடுத்து டிஃபென்ஸ்ல இருக்க 4 பேருக்குமே வந்துட்டு வரிசையா மெடல் கொடுக்குறாங்க. மாட்சியாமா, சோடா, சீட்டோ, இசிசாகி எல்லாருக்குமே. அதுக்கடுத்து ஜப்பான் டீமோட ஜூனியர் பிளேயர்ஸ் அதாவது டாகசி, சானோ, அப்புறம் ரீட்டா இவங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம செட் பசங்களோட ஒரு வயசு கம்மியான சின்ன பசங்க தான். அவங்க எல்லாருக்கும் மெடல் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து வாக்கசிமுசுக்கு மெடல் கொடுக்குறாங்க. வாக்கசிமுசு மட்டும் பிரான்ஸ் கூட ஒரு கோலை தடுக்கல அப்படின்னா ஜப்பான் டீம் இந்த அளவுக்கு வந்திருக்க கூட மாட்டாங்க. அடுத்து மிசுகி, அதுக்கப்புறமா இசிசாகிக்கு கொடுக்குறாங்க. இசிசாகிக்கு கொடுக்குறப்ப அவங்க அம்மா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதை ஃபாலோ பண்ணி கடைசியா சப்ஸ்டிட்யூட்ல இருந்து எல்லா பிளேயர்ஸ்மே ஒருத்தருக்கு மெடல் வந்துட்டு கொடுக்குறாங்க. இப்படி இண்டிவிஜுவலா எல்லாருக்கும் மெடல் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பெரிய டிராஃபியை சுபாசா கையில வந்து கொடுக்குறாங்க. ஜப்பான் டீம் வந்துட்டு அவங்களோட வின்னிங் மொமெண்ட் நல்லாவே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு குரூப் போட்டோவுமே கடைசியா எடுத்துக்கிறாங்க. அடுத்து இந்த ஈவென்ட்ல முடிச்சிட்டு எல்லாரும் லாக்கர் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜெர்மனி பிளேயர்ஸ் எல்லாருமே அழுதுகிட்டு இருக்காங்க. சினேட்டர் மட்டும் அழுகாம நின்னுகிட்டு இருக்கான். அப்ப உங்க கோச் லாக்கர் ரூமுக்குள்ள வந்துட்டு போதும் அழுகிறத நிப்பாட்டுங்க, நீங்க எல்லாருமே வந்துட்டு உங்களோட கம்ப்ளீட் பெஸ்ட்டை கொடுத்துட்டீங்க. உங்களோட வின்னிங் நோக்கி போறதுக்கு உங்களோட ஃபுட்பால் கெரியர்ல இன்னுமே டைம் வந்துட்டு ரொம்பவே அதிகமா இருக்குது. இன்னையோட டீம் ஜெர்மனி வந்துட்டு கலந்து போகுது. இதுக்கப்புறமா உங்க எல்லாரும் வேற வேற டீம்ல பாக்குறதுக்கு நான் வந்துட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். உங்க எல்லாருமே அடுத்து இன்னொரு நேஷனல் டோர்னமெண்ட்ல நான் வந்துட்டு இதே மாதிரி சந்திக்க ஆசைப்படுறேன். அது வரைக்கும் இந்த ஒரு தோல்வியை நீங்க மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு நீங்க கண்டினியூஸா ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் சொல்றாரு. செனேட்டர் இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அவன் லாக்கர் ரூம் விட்டுட்டு வெளியே வரான். வெளியே வந்து நின்னதுக்கு அப்புறம் அவனால அவனோட அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த இடத்துல அப்படியே அழுக ஆரம்பிக்கிறான். ஆனா அப்போ செனேட்டரோட அப்பா வந்துட்டு அவனை கூப்பிடுறாரு. அவன் அப்பா, அம்மா, தங்கச்சி 3 பேருமே அங்கதான் வந்து நிக்கிறாங்க. அவங்க அப்பா இப்ப அவங்க கிட்ட பேசுறாங்க. நீ வந்து எந்த அளவுக்கு வருத்தத்துல இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றாங்க. என்னை மன்னிச்சிருங்க, நீங்க எல்லாரும் என்னோட கேமை பாக்குறதுக்காக வந்திருக்கீங்க, பட் நான் வந்து இப்படி தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செனேட்டர் சொல்றான். அவங்க அப்பாவும் சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல இருக்கட்டும், உன்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே நீ பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு மேல நீ வந்துட்டு எப்பனாலும் இதுக்கு திரும்ப பதிலடி கொடுத்தே ஆகலாம், உனக்கு வந்து ரொம்பவே டயம் இருக்கு, நிறையவே சான்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கும் மேல நீ இதுக்கப்புறம் ஸ்பெஷலா கூட ட்ரைனிங் எடுக்கலாம், ஏன்னா நான் தான் வந்துட்டு உன்னோட புது டீமுக்கு இப்ப கோச்சாவும் வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. எது கோச்சா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சினேட்டருக்கு ரொம்ப ஷாக்கா போகுது. ஆமா, ஃபிளஸ்டர் தான் என்னை வந்துட்டு இன்வைட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாங்க. நான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டேன். அதுக்கும் மேல நானு, உன்னோட அம்மா, அப்புறம் மாறி நாங்க 3 பேருமே வந்துட்டு உங்க கூட சேர்ந்து தான் இதுக்கப்புறம் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாங்க. அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு சினேட்டர் கேட்க, ஆமா நீ நினைக்கிற கரெக்ட் தான், நம்ம எல்லாரும் மறுபடியும் ஃபேமிலியா ஒன்னா தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. இதை கேட்டோன்னே சினேட்டர் வந்துட்டு அவன் கண்ணில் இருந்த கண்ணீர் எல்லாம் தொடச்சுக்கிட்டு இந்தாங்கப்பா இது வந்துட்டு உங்களோட தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்துல மாட்டி இருந்ததை கொடுக்குறான். இது என்கிட்ட இருக்கிறதோட உங்ககிட்ட இருந்தாதான் கரெக்டா இருக்கும், அம்மா வேற இது உங்ககிட்ட ஆசையா கொடுத்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். சரி ஓகே நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அவன்கிட்ட இருந்து அதை வாங்கிக்கிறாங்க. அப்படியே சினேட்டர் வந்துட்டு அவங்க அப்பாவை ஹக் பண்ணிக்கிட்டே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீரோட அழுதுகிட்டு இருக்கான். ஜப்பான் டீம் வந்துட்டு இன்னுமே பிச்சுக்குள்ள தான் இருக்காங்க. நேரம் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக சுபாசா கிட்ட நிறைய பேர் வராங்க. இன்னைக்கு ஜப்பான் ஜூனியர் யூத் வின் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் வந்துட்டு எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லி ஆகணும், இங்க வந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலை குனிஞ்சு எல்லாருக்கும் நன்றி சொல்றான். இந்த ஃபைனல் கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வந்துட்டு எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வியா கேக்குறாங்க. நாங்க வந்துட்டு இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், நாங்க வந்துட்டு இந்த வேர்ல்டுல நம்பர் 1 வருவோம்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த ட்ரீம் இப்ப ஃபுல்ஃபில் பண்ணி நாங்க இந்த இடத்துல நிக்கிறது எனக்கு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சுபாசா சொல்றான். ஆமா இந்த கேம் வந்துட்டு ரொம்பவே சூப்பரா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த டோர்னமெண்ட்ல ஜப்பான் டீம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூவர் சொல்றாரு. நீங்க சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்யூ, ஆனா நாங்க வந்துட்டு இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்பவே அதிகமா இருக்குது. இன்னைக்கு நாங்க ஜெயிச்சது வந்துட்டு எங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இன்னுமே இந்த வேர்ல்டு வந்துட்டு ரொம்பவே பெருசு, நிறைய கண்ட்ரிஸ் நாங்க வந்துட்டு இன்னுமே போகணும். அதுக்கு மேல சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு ட்ரீமுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றேன். என்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேக்குறாங்க. இந்த உலகத்தை சுத்தி இருக்க எல்லா கண்ட்ரிஸ் கூடயுமே நான் வந்துட்டு கேம் லேண்டே ஆகணும், ஒரு கண்ட்ரிலயுமே ஃபுட்பால் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்றத நான் வந்துட்டு கத்துக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆப்பனன்ட்ஸ் எல்லாரும் கூட என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து லேண்ட் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுதான் வந்துட்டு என்னோட ட்ரீம், அதை தான் நான் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். உங்க ட்ரீம் நோக்கி அதுக்காக நீங்க பண்ற ஹார்ட் ஒர்க் வந்துட்டு எப்பவுமே வேஸ்ட் ஆக போறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலே அதான் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயமும் கூட. நாங்க இந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ணது எங்களோட பார்ட் ஆஃப் ஒரு ட்ரீம் தான். என்னோட ட்ரீம்
நோக்கி நான் கண்டினியூஸா இதே மாதிரி ஓடிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா சொல்றான். சுபாஷாவோட வேர்ட்ஸ் வந்து நம்ம லைஃப்மே எல்லாருக்குமே ரிலேட் ஆகக்கூடிய ஒன்னாதான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்க ட்ரீம்ஸ் நோக்கி ஓடுறதுக்காக நீங்க அங்க போடுற ஹார்ட் ஒர்க் வந்துட்டு எப்பவுமே உங்களுக்கு வீணாக போறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான ஒரு விஷயமும் கூட. அதுதான் சுபாஷாவும் சொல்லியிருக்கான். ரொபர்ட்டோ வந்துட்டு இப்ப ஸ்டேடியத்துக்குள்ள போக முடியாது இல்லையா, அதனால அவர் வந்துட்டு உள்ள போலாமா வேணாமா அப்படின்ற ஒரு தயக்கத்தோட பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப காட்டகிரி அங்க வந்து நீங்க உள்ள போகணும்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா என்னோட ஐடி கார்டு எடுத்து நீங்க யூஸ் பண்ணி உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்ட மறு செகண்ட் ரொபர்ட்டோ வந்துட்டு கொஞ்சம் கூட தயங்காம அவர்கிட்ட இருந்து டக்குன்னு அவரோட ஐடி கார்டை பண்ணிட்டு விறுவிறுன்னு வேமா உள்ள ஓடி போக ஆரம்பிச்சிருக்காரு. ரொபர்ட்டோ ஓடி போகும்போதே நினைக்கிறாரு சுபாஷாக்கு வந்து நான் ஃபுட்பால்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தேன், ஆனா அவன் தான் ட்ரீம் நோக்கி ஓடுறதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு அப்படின்றத எனக்கு கத்து கொடுத்திருக்கான். ஃபுட்பால் கோச் பண்றது எந்த அளவுக்கு சந்தோஷம் அப்படின்றத நான் சுபாஷாவை பார்த்து தான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னால இப்ப வந்து ஃபுட்பால் விளையாட முடியாதுதான், விளையாட முடியலன்னா கூட கோச் பண்றதுல எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கு அப்படின்றத நான் அவனை பார்த்து தான் புரிஞ்சுக்கிட்டேன். சுபாஷா அவனை பிரேசில் கூட்டு போவேன்னு சொல்லிட்டு போன வாட்டி நான் என்னோட ப்ராமிஸை பிரேக் பண்ணிட்டேன், அதுக்காக என்னை மன்னிச்சிரு. உன்னை திரும்பவும் பாக்குற தைரியமோ தன்னம்பிக்கையோ வந்துட்டு என்கிட்ட இல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இப்ப பிச்சுக்குள்ளே ஓடி வந்துடுறாரு. எல்லா ஜப்பான் பிளேயர்ஸும் ஆடியன்ஸை பார்த்து தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. அந்நியார் ரொபர்ட்டோ பின்னாடி வந்து நிக்கிறாரு. சுபாஷா வந்துட்டு ஒரு செகண்ட் அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா அவனுக்கு ரொபர்ட்டோ பார்த்தோன்னே செம்ம அதிர்ச்சியா போகுது. ரொபர்ட்டோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இஷிசாக்கியும் ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்குது. சுபாஷா நீ வந்துட்டு ரொம்பவே சூப்பரா விளையாண்டா, உன்னோட கேம்ல வின் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ட்டு பக்கத்துல வந்து சொல்றாரு. சுபாஷா அவரை பார்த்து அவ்வளவு அதிர்ச்சியில இருந்தப்ப கூட அவன் கேட்ட முத வார்த்தை என்னன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க, உங்களோட கண்ணு எப்படி இருக்கு, அது ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். பயவுலக்கு ரொபர்ட்டோ மேல அந்த அளவுக்கு அளவு கடந்த பாசம் இருக்குது. அவருமே வந்துட்டு என்னோட கண்ணு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ரொபர்ட்டோ நான் வந்துட்டு மிடில் ஸ்கூல்ல கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறம் பிரேசிலுக்கு தான் வரலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்றேன். நான் வந்துட்டு இன்னைக்கு உன்னோட கேமை பார்த்தேன், நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி கொடுத்த ட்ரிக் அந்த ஓவர் ஹெட் கிக்க தான் நீ வந்துட்டு ஃபைனலா யூஸ் பண்ணுன, அது ஒரு வின்னிங் ஷாட்டா நீ யூஸ் பண்ணது ரொம்பவே அமேசிங்கா இருந்தது. அதுக்கும் மேல மிட்ஃபீல்டரா நான் வந்துட்டு எதிர்பார்த்ததோட நீ வந்துட்டு ரொம்பவே சூப்பரா இம்ப்ரூவ் ஆகி இருக்கிற. அதுக்கும் மேல டீமோட கேப்டனா ஒட்டுமொத்த டீமை நீ வந்துட்டு சூப்பராவே லீட் பண்ணவும் செஞ்ச. இது எல்லாமே ரொம்பவே அமேசிங்கா இருந்தது. நீ இப்போ வந்துட்டு ரொம்பவே மெச்சூர்ட் ஆயிட்ட சுபாஷா. உன்னோட ட்ரீம்ல வந்துட்டு இப்ப நானுமே கலந்துக்கிடலாமா, நீ வந்துட்டு வேர்ல்ட்லயே நம்பர் 1 ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுறேன், அதை வந்து நான் பக்கத்துல இருந்து பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. சுபாஷாக்கு இதை கேட்டோன்னே என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. அவனோட கண்ணுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வர ஆரம்பிக்குது. அப்படியே அவன் ரொபர்ட்டோவை கட்டி பிடிச்சிடுறான். அப்படின்னா நீங்க வந்துட்டு மறுபடியும் எனக்கு ஃபுட்பால் கோச் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்கறான். நான் கண்டிப்பா கோச் பண்ணுவேன் அப்படின்னு ரொபர்ட்டோ சொல்றாரு. இப்ப டோர்னமெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லா ஜப்பான் பிளேயர்ஸுமே வந்துட்டு அவங்களோட சொந்த ஊருக்கு ஜப்பானுக்கே ஃபிளைட்ல வந்துட்டு கிளம்புறாங்க. மிசாகி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டு இவங்களை வழி அனுப்பி வைக்கிறாங்க. மிசாகியோட ஃப்ரெண்ட்ஸோட பியர்மே தான் நின்னுக்கிட்டு இருக்கான். பியர்மே தான் சேர்ந்து வந்து வழி அனுப்பி வைக்கிறான். ஜப்பான் பிளேயர்ஸ் எல்லாரும் கிளம்புறதோட அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இன்னுமே ஒரு 3 எபிசோட் இருக்குது. 3 எபிசோட்ல வந்துட்டு கொஞ்சம் கதை இருக்குது. அதெல்லாம் என்னன்றதை நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.